சோசியல் சயின்ஸ் பரீட்சை. ஸோ அதனால் நானும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக டாக்டர்கிட்ட வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிடுன்ட்டு வந்தேன் வியாழக்கிழமை சாயங்காலம். பார்த்தோன்னே சார் சொல்லிட்டாங்க, நீங்கள் 3 நாள் ரெஸ்ட் எடுத்து தான் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்க்கணுன்ட்டாங்க. இல்லை சார் முடியவே முடியாது அப்படின்னேன். நீங்கள் எவ்வளோக்குள்ள நான் நல்லா தெம்பார அளவுக்கு மாத்திரை மருந்து தாங்க அப்படின்னு. உடனே சார் எல்லாம் தந்தாங்க. தந்துக்கிந்து இது பண்ணிவிட்டு கீழே ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணிவிட்டு போங்க, காலுக்கு புண்ணுக்கு ஊசி வந்து 2 ஊசி ஸ்ட்ராங்காக போட சொல்கிறேன். எல்லாம் போட்டுக்கிட்டு வச்சுட்டு இருக்கேன். ஒரு 9 மணிக்கு காஜல் வந்து எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு கட்டிலில் படுக்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. காய்ச்சல் செக் பண்ணி பார்க்காங்க 99.5. அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் எனக்கு ஒரு மாதிரி வருது. ஏம்மா இப்போ எடுத்து பாரு அப்படிங்க, 100க்கு மேலேங்க. மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு நாளைச்சிடுங்க 103 ஆயிடுச்சு. குளிர் வர ஆரம்பிச்சிட்டு. இத்தனைக்கும் நான் ஃபேனும் போடல, ஒன்றும் போடல. அந்தால இனிமேல் வீட்டுக்கு போனால் இனிமேல் வழி கிடையாது. இனிமேல் டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம கண்டிப்பாக தங்கத்தான் செய்யணும்னு. டாக்டரே வந்துட்டாங்க மேலேருந்து. நைட் டைம் ஆயிடுச்சு, லீவே கிடைக்காது, நீங்களே லீவ் கிடச்சிட்டா அப்படின்னு டாக்டர் சார் கேட்டார். அதில் எங்கள் அம்மா சொன்னாங்க, அதை விட உயிர் தானே அவளுக்கு முக்கியம், அதனால் கண்டிப்பாக அவள் ரெஸ்ட் எடுத்து பாப்பா அப்படின்ட்டாங்க. உடனே சார் எல்லா டெஸ்ட்டும் எடுக்க ஆரம்பிங்கன்னு சொல்லிவிட்டு தூக்கம் நாள் 3 மணிக்கு தான் தூங்கியிருக்கேன். அவ்வளோ குளிர், அவ்வளோ காய்ச்சல். ஆனால் நல்லா எங்கள் அம்மா சொன்னாங்க, 3 நாளில் என் பிள்ளையை ஜம்முன்னு ஆக்கி விட்டு திங்கக்கிழமை அவள் ஸ்கூலுக்கு போயிடணும், பிள்ளைகள் பரீட்சைக்கு கோச்சு அப்படின்னு. ட்ரிப்ஸு போட்டாங்க, நரம்பூசி ஏற்றுனாங்க, ஆன்டிபயோட்டிக் போட்டாங்க, ஊசி போட்டாங்க. இவன் இதுக்கு முன்னக்கிட்டேயே வந்து பேசிட்டான். அப்புறம் எனக்கு தான் இவன் கால் வேறு நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னையும் நீங்கள் பார்க்க போங்கன்னு சொன்ன மாதிரி எனக்கும் நிறைய பேர், எங்கள் பள்ளிக்கூடத்தில் உள்ள டீச்சராக இருக்கட்டும், நிறைய பேர் உங்கள் பையனுக்கும் கால் இப்படி இருக்கே, நீங்கள் போய் பார்க்கலாம்ல அப்படிம்பாங்க. நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு வச்சுட்டு தான் இருந்தேன். அப்புறம் எனக்கு இவனுக்கு சொல்ல இதாக இருந்துச்சு, அவளும் குழந்த உண்டாயிருக்கா, இவனும் கால் இப்படி இருக்குது, நம்ம எப்படி போட்டு அவனை இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பேருக்கு நான் கேட்கணும்னு நினச்சிட்டு கேட்க வேண்டாமன்றிருக்கேன். காலையிலே அவளே ஸ்னேகாவே கால் பண்ணி, இவன் உங்களுக்கு என்ன கொண்டு வரணும், என்ன வேணும், என்ன சாப்பிட்றதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளே என்ன நான் சரி இவளே நம்ம மருமகளே கொண்டு வரணுன்னே அவளுக்கு வர முடியல. ஏன்னா நாங்கள் தான் சொன்னேன் இன்ஃபெக்ஷன் வேறு இருக்கணுன்னு, சின்ன பிள்ளையும் வச்சுட்டு நீ வர வேண்டாம், அவன்கிட்ட மட்டும் கொடுத்து விடு அப்படின்ட்டு. அவன் 2 நாளாக வந்து கொண்டு தந்து காலையிலேயும் இட்லி, நைட்டு இட்லி எல்லாம் வாங்கி தந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி ஏதோ அவனால் முடிஞ்சது.